ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் Realme 14X 5G மொபைல் Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு RAM டிஃபர் பண்ணி 128GB வேரியன்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு 6/8GB வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் ரெட்மிக்கு போட்டியா இந்த வட்டம் ரியல்மி அப்படி லான்ச் பண்ண 2ஆம் நாள்ல அப்படி இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி ரெட்மி கம்பேர் பண்ணும்போது Realme 14Xல என்னங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6000 mAh பேட்டரி இருக்கு, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த மழை தண்ணி பட்டாலும் டிஸ்பிளே எல்லாம் தொட்டோம்னா நல்ல டச்சிங் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்குமா, அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன் பாத்துட்டீங்கன்னா ஒரு 15000 ரூபாய்க்கு செம்ம கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா ஒரு சில டிராபேக்கும் இந்த மொபைல் இருக்குங்க. அண்டர் டிஸ்பிளே கிடையாது, கேமரா பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா இருக்கு, MediaTek 6300 சிப்செட் தான் இருக்கு. பட் ஆனா ரெட்மிக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த Realme 14X 5G இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, அது போக என்ன பாசிட்டிவ் இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு, அது போக என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க, உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. Realme 14X 5G இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 6/120GB வேரியன்ட் 15,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8/120GB வேரியன்ட் 16,000 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு RAM வந்து வித்தியாசப்படுது. என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 8/120GB எடுத்துருங்க. ஒரு 16,000க்கு ஒரு தாறுமாறான ஒரு மொபைல் கண்டிப்பா உங்க கையில இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து பார்ப்போம். டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைடுல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படி ஸ்ட்ரைட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஓப்போ போன் மாதிரியே ஒரு சாம்சங் போன் மாதிரி கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். Realme போன் மாதிரியே இல்ல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி பில்ட் வித் கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். இதுல சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வால்யூம் ராக்கர்ஸ், பாட்டம்ல உங்களுக்கு டைப் சி போர்ட் அண்ட் ஒரு மைக் அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர்கள், இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த மொபைலை பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே டாக்ஸி ஸ்டைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் இதோட மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராமும் 8 mm திக்னஸோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மொபைலை பொறுத்தளவு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் எப்பயும் போல Realme இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர்ல அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த Realme 14X டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.67 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் HD+ டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இது வந்து ஒரு 600 nits பிரைட்டனான ஒரு டிஸ்பிளே. ஓவரால் தட் இங்க HD+ டிஸ்பிளே இருந்தாலும் இங்க உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. இங்க யூடியூப்ல பார்க்கும்போது 1080p ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு OTT ஆப்லயுமே எந்த ஒரு வீடியோ பாக்குறாக்கும் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் இந்த Realme 14X டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம்.
இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராமும், திக்னஸ் 8 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14 with Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR5X ரேமும், UFS 2.2 சப்போர்ட்டும், IP68 and 69 ரேட்டிங்கும் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட்டும், Bluetooth 5.2 and side mounted fingerprint sensor, virtual RAM support. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் சென்டர் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க 190 கிராம் வெயிட்டா இருந்தாலும் இங்க பேட்டரி பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜ் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ்ல 0 to 100 ரீச் ஆயிருதுன்னே சொல்லலாம். மாடரேட் யூசருக்கு ஒன் டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு ஒன் டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட வந்திருக்கு இந்த வட்டம் Realme 14X 5G செக்மெண்ட்டை பொறுத்தளவு. இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP அடுத்து ஒரு AI லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா தான். ஆனா இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களால 1080 30 frames seconds வீடியோ எடுக்கிற கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஸ்லோ மோஷன், டைம் லைக், ஸ்ட்ரீட் மோட் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு டே லைட்ல. பட் ஆனா இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. 8 கேமரா ஆவரேஜ் தான் அண்ட் டே லைட்ல எடுக்கும் போதும் குட் நல்லா தான் இருக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது. ஓவரால் தட் இதுல எடுக்கிற ஃபுட்டேஜ் அண்ட் 2-3 போட்டோஸ் அட்டாச் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்கிடெக்டோட 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த வட்டம் இந்த மொபைல ஒரு அருமையான சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சுக்கலான்னு தரன் இந்த சிப்செட் இருக்குன்னே சொல்லலாம். இங்க விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்கு. இங்க டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அது போக கேமிங்க்கு டெடிகேட்டரா அவங்களோட கேமிங் மோட் மாதிரி விஷயங்களும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக டே டு லைஃப்ல உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும் அண்ட் நிறைய என்டர்டைன்மெண்ட், சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களுக்கு அனைத்துக்கும் ஏற்ற அளவுக்கு இந்த சிப்செட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த Realme 5.0 சப்போர்ட்னே சொல்லிக்கலாம். ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஒரு டே டு லைஃப்ல ஒரு சூப்பரான அல்டிமேட்டான சிப்செட் இந்த போன்ல வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த Realme 14X சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Realme 14X 5G மொபைல் ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் ஒரு 1000 வித்தியாசத்துல 6/120GB வேரியன்ட்டும் 8/120GB வேரியன்ட்டும் ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 ரூபாய்க்கு, ஹையர் வேரியன்ட் 16,000 ரூபாய். என்னோட ரெக்கமெண்ட் 8/120 எடுத்துட்டு போயிருங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட் டீலா இருக்கும். சோ இந்த ரெட்மி கம்பேர் பண்ணும்போது ரியல்மி எடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு பார்க்கும்போது டிஸ்பிளேல கான்செப்ட்ல பார்க்கும்போது ரெட்மி ஜெயிச்சிருது, ரியல்மி தோத்துருது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ்லயும் பார்க்கும்போது ஒரே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். அது போக பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க ஜெயிச்சிருது ரியல்மி. ஏன்னா 6000 mAh பேட்டரி 45 வாட் சார்ஜர் இருக்கும்போது உங்களுக்கு லாங் டூரேஷன் பேட்டரி பேக்கப் இல்லை. அது போக இந்த மொபைல்ல கேமரான்னு பார்க்கும்போது பலவடிக்கும் ரெட்மி தான் ஜெயிக்குது, ரியல்மியை தோத்து போயிருது. ஏன்னா உங்களுக்கு சோனி சென்சார் அதுல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சோனி சென்சார் கிடையாது, 8 MP செல்ஃபி கேமரா தான். ஸோ கேமரா டோட்டலி வேஸ்டா போயிருது ரியல்மி சைடுக்கு. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா டஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பார்க்கும்போது ஒரு MediaTek ப்ராசஸர், இதுல MediaTek. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டே டு லைஃப்ல பெஞ்ச் மார்க் ஸ்கோர், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ல அது ஜெயிக்குது. பட் ஆனா இந்த போனை கம்பேர் பண்ணும்போது தோக்குதுன்னே சொல்லலாம். ஆனா ரியல் லைஃப்ல பெரிய அளவுக்கு ரெண்டு ப்ராசஸருக்கு டிஃபர் ஆகவே ஆகாதுன்னே சொல்லலாம். அது என்னோட கணிப்பு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலயுமே மீடியமான கிராபிக்ஸ் வச்சுக்கலான்னு தரந்த இந்த சிப்செட்டுக்கு 2 சிப்செட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி 2 போன்லுமே ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பே பண்ணிக்க முடியும். அது இன்னொரு பெரிய கான்செப்ட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு சில டிஃபர்ஸோட இருக்கு. ஆனா நிறைய பேர் பாக்குறது டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளேல அதுல ஆம்லண்ட் வருது, அண்டர் டிஸ்பிளேவோட வந்துருது, உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸோட வந்துருது. அதுலயும் 120 ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளேல வரதுனால பெசல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த போன்ல பார்க்கும்போது அது கிடையாது. அதுக்கு காம்ப்ரமைஸ்க்காக தான் இவங்க எதுக்காக அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு இங்க மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டோட IP68 ரேட் இருக்கு. ஆனா அதெல்லாம் போகும்போது அந்த போன்ஸ்ல அதெல்லாம் இருக்கிறது இல்ல. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ், ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் மாதிரி தான் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ரியல்மி போனை மட்டும் நம்ம கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஒரு நல்ல டீல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரியல்மி போன் ஒரு ஆட்ஸ் இல்லாம நல்ல ஒரு ஃப்ளூயன்டோட வியூயோட ஒரு அக்ரிஸான பிரைசிங்கோட நிறைய ஷோரூம்ஸோட அதாவது சர்வீஸ் சென்டரோட ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த போன் அமைஞ்சிருக்கு இந்த Realme 14X 5G மொபைல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இதுக்கு ஒரு பதிலுக்கு வந்தோம்னா எடுக்கிறது உங்க கையில் தான் இருக்கு. எந்த கான்செப்ட்ல எதுக்காக எந்த காரணத்துக்காக நம்ம இந்த மொபைல் மட்டும் கிடையாது எந்த மொபைலா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எடுத்தோம்னா நிஜமே ஒரு டாப்பான மொபைல் நம்ம கையில இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோங்க. இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.